இதோட சும்மா வயிற்றாலே போயிடுச்சே. ஏதோ யூடியூப்பை பார்த்து செய்கிறேன்னு என்னென்னமோ போட்டு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுறாளே. எப்பா முடியலடா சாமி. ஐயா எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க. ஏம்மா இப்படியே நேராக போனால் ஒரு வழி வரும், இப்படியே போனால் இன்னொரு வழி வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் வழி விடுறியா? ஐயா என் புருஷக்கிட்ட இருந்து ஒரு வழியை சொல்லுங்க. ஓ அங்கேருந்து வேற சொல்லணுமா? இருமா, ஏன் அவசரம் தெரியாம சரி போய் சொல்கிறேன். இப்படியே நேரா போனா ஒரு வழி வரும், இப்படியே போனா இன்னொரு வழி வரும். இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோபம் வரும். ஐயோ நாட்டாம, அவனோட சேர்ந்து வாழ முடியாது, எங்களை பிரிச்சு விடு. இப்போதைக்கு இவ்வளோ போதுமா? நீ வேற போயிட்டு வந்து பிரிச்சு விடுறேன். எனக்கே பிச்சுட்டு போயிட்டு இருக்கு, இதில் பிரிச்சு வேற விடணுமா? நாளைக்கு சொந்த பந்தெல்லாம் கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு வந்துரு. இப்போ ஆளை விடுமா? பூங்காத்து திரும்புமா? ஐயோ பூங்காத்து புயலா திரும்புதே, ஓடிடுடா ஐயா சாமி, எஸ்கேப். ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே. அடுத்த நாள் பஞ்சாயத்தில் என்னங்கடா இன்னும் இந்த பாட்டை தான் போடுறீங்களா? புதுசா எந்த பாட்டுன்னு வரலைங்க ஐயா. எல்லோருக்கும் இந்த நாட்டாமையின் இனிய காலை வணக்கம். சொல்லுமா, என்ன பிரச்சனை? ஐயா அது ஒரு பெரிய கதை. உட்காரு உட்காரு கதையாம். சரி எல்லாரும் உட்காருங்க. இப்போ சொல்லுமா. ஐயா 2 நாளைக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்பு அப்படி என்னதான் நடந்தது என்று பார்ப்போம். விடியற் காலை 5 மணி. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? குங்குமணி நாட்டினிலே குளித மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை? தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை முருகா. என்ன ஒரு பக்தி மார்க்கம்! காலையிலே குளித்துவிட்டு பட்டை எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறார் இந்த ஆசாமி? ஹலோ பேக்ரவுண்ட் வாய்ஸே, என் பேர் ஆசாமி இல்லை ஐயா சாமி. சரிங்க சாமி. குடும்பத்திற்காக இப்படி காலையில் எழுந்து வேலைக்கு செல்லும் ஆண்கள் இருப்பதால் தான் மாதம் மும்மாறி மழை பொழிகிறது. யோ பேக்ரவுண்டு வாய்ஸ் யாரு? இவரை மாதிரி ஆளுங்களால தான் மழை பொழிதா? கதை இப்பதானே ஆரம்பிக்குது, அது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். எப்போதும் இங்க கூட்டம் அலமோதும். எப்படா முடிச்சிங்க நீங்க எல்லாம்? நீ பாட்டை போட்டு பட்டையை போட்டு வர்றதுக்குள்ள நாங்கள் துட்டை வீட்டில் ஆட்டே போட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் இலவசம்னு சொன்னாங்களே. அது முதல்ல வர 30 பேருக்கு மட்டும்தான். நீ 31. ஓரமாக போய் நில்லு. ஓஹோ, நாங்க கூட காலையில் எழுந்து குளிச்சுட்டு கடைக்கு போய் கடை திறக்கும் மளிகை கடைக்காரன்னு நினைச்சோம். நீ குடிகாரனா? இது தாங்க நம்ம ஐயாசாமி 24/7 குடிகார பையன். யோ பேக்ரவுண்ட் வாய்ஸே, விஜய் டிவி பிக் பாஸ் நினைப்போ கேமரா வச்சு வேவ் பார்க்க வந்துட்டியோ? கணத்தில் போட்டுக்கோ, சாமி கண்ணு குத்திட்டு போகுது.
நான் இந்தியாவை வல்லரசாக்கும் இந்திய குடிமகன் குடிகாரன். என்னடா குப்புசாமி, குடிகார தினத்தன்னைக்கு 30 பேருக்கு மட்டும்தானா? இன்னைக்கு எல்லாரும் குடிக்கிறோம், நாட்டை வல்லரசாக்குறோம். என்னது குடிகார தினமா? அது எப்போ வந்தது? எப்பா பேக்ரவுண்டு வாய்ஸே, அதான் பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றி மிட்டாய் கொடுப்பாங்களே, அது கூட தெரியாதா? அட பாவி, அது குடியரசு தினமுடா. உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே, அவங்கள சொல்லணும். காட்சி 3. ஐயாசாமி வீட்டில். வீட்டில் ஒரு ரூபா கூட வைக்க முடியல, எல்லாத்தையும் இந்த குடிகார பைய குடிச்சு அழிச்சிடுறான். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எப்படி டாக்டர் கிட்ட போவேனோ? இப்படி தினமும் புலம்புற இவங்க தாங்க நம்ம ஐயாசாமியின் மனைவி ருக்குமணி. பங்கஜக்கா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுக்கா. அடுப்பு பற்ற வைக்க கூட ஒன்றுமில்ல, ஒரு நெருப்பட்டியை கூட விட்டு வைக்கல அந்த படுபாவி ஆளு. ஏங்கா? உன் புருஷனாவது வீட்டுக்கு வந்து காலைல போனான், என் புருஷன் கட்டையில் போகிறவன் இன்னும் வீட்டுக்கே வரல. நேற்று ராத்திரி எந்த கோலத்தில் இருந்தானோ தெரியல. என்ன அப்படி ஒரு மொடா குடியோ? அப்படி எப்படி தான் இருந்தாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோமா? அடே மாடசாமி, என்னடா இது சாமியார் கோலம்? அது ஒன்றும் இல்லைடா, நேற்று அடித்த சரக்குங்கிறங்கள இந்த கெட்டப்போ போட்டால் எந்த போலீஸும் சீண்ட மாட்டாங்க ஊருக்குள்ளே. இன்றைக்கி லைனில் நாங்கள் தான்டா ஃபஸ்ட்டு. ஒரு பாட்டில் வாங்கினால் ஒரு பாட்டில் ஃப்ரீ. இதுதாங்க இந்த ஊரின் ஆண்களின் நிலைமை. சரி வாங்க, ருக்குமணி அக்கா பணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். காட்சி 4. பணம் இல்லாததால் ருக்குமணி குழந்தையை தூக்கி கொண்டு 2 கிலோமீட்டர் தானே நடந்து மருத்துவமனையை சென்றடைதல். அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மாண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. டாக்டர் டாக்டர், பொண்ணு மூச்சை விடவே ரொம்ப சிரமப்படுறா டாக்டர், என்னன்னு பாருங்க டாக்டர். இருமா பதட்டப்படாத, செக் பண்ணுறேன். ஏம்மா, எதனா ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டியா? இல்லைங்க சார். அடிக்கடி மயக்க போட்டுடுறா டாக்டர். சரியா சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றா டாக்டர். ரொம்ப வீக்காக இருக்கா? ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடுவோம். 1 மணி நேரம் கழித்து. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, இந்த வயசில் நுரையீரல இவ்வளவு நிக்கோட்டின் பாதிப்பா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? வீட்டில் யாராச்சும் புகை பிடிக்கிறாங்களா? பிடிக்கிறாங்களாவா? புகையை யாகமாகவே வளர்க்குறாங்க. என் பொண்ணுக்கு அவங்க அப்பான்னா உயிர், லீவில் எப்போவுமே அவரோட தான் இருப்பா. ஓ, அதனால தான் இந்த பிரச்சனை. ஐயோ, என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஒருத்தர் புகைப்பிடித்தால் அவங்க உடல் மட்டும் கெட்டு போகிறதில்ல, அதை பக்கத்தில் இருந்து சுவாசிக்கிறவங்களுக்கும் பாதிப்பு 2 மடங்கு ஆகும். அப்படி சுவாசிக்கிறவங்களை பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்னும் சொல்லுவோம். உங்கள் புருஷன் ஸ்மோக் பண்ணதால் உங்கள் பொண்ணுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், ஏதேதோ சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. இதை சரி பண்ணிடலாம் தானே டாக்டர்? இது இனிஷியல் ஸ்டேஜ். இது போல் தினமும் புகையை சுவாசிச்சா நிச்சயம் சீரியஸாக போய் முடியும். பெரும்பாலும் அவர் ஸ்மோக் பண்ணுற இடத்துல பாப்பாவை விடாதீங்க, இல்லை அவரை ஸ்மோக் பண்ணுறதை விட சொல்லுங்கள்.
அட படுப்பாவி, என் பிள்ளைய இப்படி ஆக்கிட்டியே. ஐயா, இனி எங்கள் புருஷனை புகைப்பிடிக்காமல் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்யுங்க. உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறேன். அடாடா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். பெரும்பாலும் நிறைய பேர் குடும்பத்தில் சின்ன பசங்க இருக்கான்னு கூட இல்லாமல் வீட்டில் ஸ்மோக் பண்ணுறது, பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறதுன்னும் நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் மற்றும் பொதுமக்களுடைய ஆரோக்கியமும் கடைசியாக தங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கொள்கிறாங்க. புகைப்பிடித்தால் புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு, டென்டல் ப்ராப்ளம், பார்வை இழப்பு ஏற்படும். தயவுசெய்து புகைப்பிடிக்காதீங்க. மீண்டும் காட்சி 1. பஞ்சாயத்தில் இவை அனைத்தையும் எடுத்து கூறினாள் ருக்குமணி. ஓ, இதுதான் பிரச்சனையா? ஆமாங்க ஐயா. ஐயா, என் குழந்தையின் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம். இந்த குடிகாரனோட என்னால் வாழ முடியாது. புரியுதுமா. என்னையா ஐயா சாமி, உன்னால் உன் குழந்தையே பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன சொல்கிற? மன்னிச்சிடுங்க நாட்டாம, எனக்கு என் புள்ளன்னா உயிர். இனி சத்தியமாக புகைப்பிடிக்க மாட்டேன், மது குடிக்க மாட்டேன். ஐயா சாமி, உன் பொய் சத்தியமும் வேணாம், உன் சவகாசமும் வேணாம். சரி, தீர்ப்பை சொல்லிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, எங்க பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். நாங்களும் இவனுங்களோட வாழ விரும்பல. எங்களையும் பிரிச்சு விடுங்க. அடடா, என்னது இது? எல்லாரையும் இப்படி எல்லாத்துக்கும் பிரிக்கணும்னா மொத்த ஊரையும் தான் பிரிக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, குடும்பங்கள் பிரியக்கூடாது, குடி பழக்கத்தை தான் பிரிக்கணும். என் தீர்ப்பு என்னன்னா, உங்கள் வீட்டில் குடிக்கிற புகைப்பிடிக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் நம்ம ஊர் நூலகத்தில் ஒரு மாதம் இருக்கணும். அவர்களுக்கு சோறு, தண்ணி, தூக்கம் எல்லாமே அங்கே தான். எக்காரணத்துக்கு கொண்டும் வெளியே விட மாட்டான். இது சிறை தண்டனை இல்லை, இது மாற்றத்துக்கான தண்டனை. நாட்டாம, அங்கே அட்டாச்சு பார் இருக்கா? என்னது? இல்லை, அங்கே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கான்னு கேட்க வந்தேன். அதானே பார்த்தேன். சரி, ஒரு மாதம் கழிச்சு சந்திப்போம். என்னம்மா, உங்களுக்கு சம்மதமா? சம்மதங்க நாட்டாம. ஒரு மாசமாவது இவங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்போம். இது சரியான தண்டனை தான். 1 மாதம் கழித்து நூலகத்தில் இருந்து குப்புசாமி, ஐயாசாமி, மாடசாமி எப்படி திரும்பி வருகிறார்கள் என்று பார்ப்போம். Arise, awake and stop not till the goal is reached. என்ன ஒரு அருமையான விவேகானந்தர் கூற்று. எழுமீன், விழிமீன், உழைமீன். ஆஹா! ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்ன ஒரு அருமையான குரல். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. ஆஹா, என்ன எல்லாருக்கும் ஞானம் வந்துடுச்சு. நாங்கள் கூட குடிதான் சொர்க்கம்னு நினைச்சோம். படிக்க படிக்க எங்களை அறியாமலே குடியை மறக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு ஒரு புதிய மனிதர்களாக வந்து நிற்கிறோம். எங்கள் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணோம். அவங்க அருமையை இப்போ தான் தெரிஞ்சுட்டோம். இனி எங்கள் வாழ்க்கையும் ஒரு அழகான நூலகம்தான். திருந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் நாட்டாமைக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நன்றி. சரி, எல்லோரும் குடும்பங்களாக சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுப்போமா? எங்கே நம்ம நாட்டாமையை காணோம்? இதோ சொம்பை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இன்னும் எத்தனை பேரை திருத்த போறாரோ தெரியலையே. டேய், என் அவசரத்தை புரிஞ்சிக்காம இந்த யூடியூப்பை பார்த்து என்ன செய்கிறாரோ தெரியல, ஆனால் என்ன வச்சு செய்கிறா அது மட்டும் நல்லா தெரியுது. வயிற்றால போயிட்டே இருக்கே. சரி சரி நாட்டாம, அப்படியே சொம்போடு ஒரு ஸ்டில் கொடுங்க. உங்களை அப்படியே விட்டது தப்பா போச்சு. அன்றிலிருந்து அந்த ஊரில் உள்ள ஆண்கள் தங்கள் குடிப்பழக்கத்தை மறந்து நூலகத்திற்கு தினமும் சென்று தங்கள் அறிவை வளர்த்ததோடு தங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். வாழ்க்கை ஒரு முறைதான் திருந்த வாய்ப்பு கொடுக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது திரும்ப வாய்ப்பு கொடுக்காது.